அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை 18 வருட ராகு தசை எப்படி இருக்கும். ஏன்னா அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் நடக்கும். அது ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம், அந்த கிரகங்கள் தான் காரணம். ஏன்னா ஒரு சுபகிரகத்தோட திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வரும்போது இந்த சில நல்ல ஒரு வாழ்க்கை அமைகிறது, நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் அமைகிறது, ஒரு லைஃப் அப்படி ஸ்மூத்தாக கொஞ்சம் அப்படி ஜாலியாக போயிடும். பாவகிரகத்தோட திசை வந்துச்சுன்னா முதல் வந்தோடனே ஒரு பாவகிரகத்தோட திசை வரும்போது அவர் கேரக்டர் கொடுத்துருவார். இப்போ ராகுங்கிறது என்ன, பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசை அதிகரிக்கிறது, பேராசை பிடிச்ச கிரகம் ராகுன்னு சொல்லலாம். நிறைய ஆசை வரும் அவங்களுக்கு. அது இருக்கிற இடத்த பொறுத்து ராகு தூண்டுதல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ராகுங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். எல்லாத்துக்கும் ராகு திசை வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகு திசை கண்டிப்பாக வரும். இது கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ராகு திசை வந்தே தீருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது சூரிய திசை, 2வது சந்திர திசை, 3வது செவ்வாய் திசை, 4வது உங்களுக்கு ராகு திசை வரும். அதில் மாற்றமே கிடையாது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சந்திர திசை, 2வது செவ்வாய் திசை, 3வது ராகு திசை வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது உங்களுக்கு ராகு திசை வந்துருங்க. அப்போ உங்களுக்கு பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 4வது ராகு திசை வரும், ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 3வது ராகு திசை வரும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது ராகு திசை வரும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற இடத்த பொறுத்து தாங்க. ராகு இருக்கிற இடத்த பொறுத்து. பொதுவாகவே ஒரு இடத்துல ராகு எந்த இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பாரம்பரிய ஜோதிடத்தில் 3, 6, 10, 11ஆம் இடம், இது பொதுவான இடம். சரிங்களா? அது 3, 6, 10, 11ஆம் இடத்தை விட உங்களுக்கு 3ஆம் இடமும் 11ஆம் இடம் ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்கிறது அத்தனை தகுதி இந்த ராகு இருக்கிற இடத்த பொறுத்து கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா அவர் நல்ல வேலையை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பார். ஆனால் அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்ல விதமாக கொடுப்பாரு. பாவகிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா அது கெட்ட விதமாக கொடுக்கும். வேலையை இழக்கிறது, சஸ்பெண்ட் ஆகிறது, டிஸ்மிஸ் ஆகிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோயால் அவதிப்படுறது, கடன் தொல்லையால் அவதிப்படுறது, ஊரை விட்டு போகிறது எல்லாமே இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சேஞ்சஸ் கொடுக்கும். ஏன்னா ராகு வந்தாலே ஒன்றா கீழே தள்ளும், இல்லை மேலே கொண்டு போக வைக்கும். சரிங்களா? கோபுர உச்சி கொண்டு போக வைக்கும், இல்லைன்னா நடு ரோட்டு கீழே பிளாட்ஃபார்ம் வரைக்கும் கொண்டு வந்து விடும். இது ராகுவோட வேலை தான். ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க பாருங்க, திடீர்னு அப்படியே பணக்காரனை மாறிடுவாங்க. திடீர்னு பணக்காரனாக இருந்தவங்க திடீர்னு நடு ரோட்டுக்கு ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க. இது காரணம் எல்லாமே இந்த 18 வருஷம் ராகு திசை தாங்க. அப்போ ராகு 10ஆம் இடத்துல இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை தொடர்பு இருந்ததுன்னா, சுபகிரகம்னா என்ன, குருவோட சேர்க்கை பார்வை, அல்லது சுக்கிரனோட தொடர்பு சேர்க்கை பார்வை, அல்லது வளர்பெரி சந்திரனோட காம்பினேஷன் தொடர்பு, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ராகு திசை 10ல் இருக்கிற ராகு தொழிலில் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் கொடி கட்டி பறப்பாங்க. அவங்க வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடும், வேறு லெவல் கொண்டு போயிடும். 10ல் ராகு தனிச்சிருந்து செவ்வாயோடையோ சனியோடையோ இல்லை பார்வை 3, 7, 10 சனி பார்த்துருச்சு, இல்லை செவ்வாயோட சேர்க்கை ஏற்பட்டுருச்சு, இல்லை தேய்பிரை சந்திரனோட ராகு சென்டர்னா நரக வாழ்க்கை ஏற்பட்டுருங்க அந்த ராகு திசையில். அதில் மாற்றமே கிடையாது. ராகு சூரியனோடவும் சேரக்கூடாது. ராகு நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் அவர் நல்லது பண்ணுவார், கெட்ட கிரகத்தோடு சேர்ந்தால் அவர் கெட்டது பண்ணுவார். ஏன்னா ராகுங்கிறது பச்சோந்தி கிரகம். ராகுக்கு எது இருக்கிற வீட்டை அதிபதி போல் செயல்படுவாங்க. ஒரு வீட்டில் ராகு நிற்கிதா, அந்த வீட்டு அதிபதி சுக்கிரனோட வீட்டில் இருக்க சுக்கிரனாக மாறிடுவார், செவ்வாயோட வீட்டில் இருக்கார செவ்வாயாக மாறுவார், சூரியனோட வீட்டில் இருக்கா சூரியனா மாறிடுவார். ஆனால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும், ராகுவோட இணைந்த கிரகம் நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இது இருந்துச்சுன்னா ராகு திசை கோடீஸ்வரங்க தான், மாற்றமே கிடையாது. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இருக்கவே கூடாத இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு சில பேருக்கு திருமண தடை ஏற்படுத்தி தந்துடுது. அது 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்கள், 7ல் ராகு இருந்தால் லவ் மேரேஜ், வேற்று மதம் வேற்று ஜாதி பையனோ இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது எல்லாமே இந்த 7ல் இருக்க ராகு தான். அந்நிய மதத்தை வேற்றுமொழி பேசக்கூடிய அவங்க கூட திருமணம் ஏற்படுறது, இதெல்லாம் 7ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். கேது அதே மாதிரி தான். ஆனால் அந்த ராகுக்கு எது கிடக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு போகத்தை அதிகமாக கொடுக்கும், காம உணர்ச்சிகளை அதிகமாக அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கும். ஒரு சில பேர் லக்னத்திலே ராகு இருக்குங்க, 7ல் கேது வந்துடுவார். இவங்களுக்கு என்னென்னா இவங்களுக்கு பேராசை பிடிச்சவங்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியாது, ஒரு கிரிமினல் மைண்டாக இருப்பாங்க, இவங்களை திருப்தியே படுத்த முடியாது. லக்னத்தில் ராகு இருக்கவங்க பாருங்கள் பயங்கரமாக கோவம் வரும், ஆக்ரோஷம் அதிகமாக வரும், தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிப்பாங்க. அந்த மூர்க்க குணம் இதெல்லாமே இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு கொடுக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. 2ல் இருக்கிற ராகு தந்திரமாக பேச வைக்கும், பொய்யை மெய்யாவும் மெய்யை பொய்யா பேச வைக்கிறதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். அப்போ இந்த 2ல் இருக்கிற ராகு நல்லதே பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா, 2ல் இருக்கிற ராகு நல்லது பண்ணும். அவர் குருவோட உட்கார்ந்தாருன்னா அந்த 2ஆம் அதிபதி போல் செயல்பட்டு ராகு கோடீஸ்வரனை மாற்றும். 2ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போய் அந்த வீடில்
அந்த 2ஆம் இடத்துல அந்த வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாவகிரக தொடர்பு சனி செவ்வாய் சூரியனோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா, தேய்பிரை சந்திரனோட அமாவாசை சந்திரனோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா, இந்த ராகு திசை நடுத்தரு கொண்டு வந்து விட்டுரும். குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது, கணவன் மனைவி பிரிவினை ஏற்படுறது, இதெல்லாமே இந்த ராகு திசை கண்டிப்பாக 2ஆம் இடத்துல பாவிகளோட சேர்ந்த ராகு நிச்சயமாக கொடுப்பார். அதில் மாற்றமே கிடையாதுங்க. ஒரு சில பேருக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். வெளிநாடு வந்தோடனே பாருங்கள், ராகு 12ல் இருந்தாலே வெளிநாட்டு யோகம் தான் கொடுக்கும். சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் கன்ஃபார்மாக டெஃபினட்டாக பாஸ்போர்ட் வீசா பிரச்சனைலாம் கிளியர் ஆகிடும். அவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது எல்லாமே அந்த டைமில் தான் அவங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கும். குருட்டு தைரியம் வருங்க, முயற்சி விடாமல் முயற்சி பண்ணுவாங்க. இளைய சகோதரனோட சப்போர்ட் ஆதரவு கிடைக்கிறது. ஏன்னா ஒரு சில பேருக்கு 3ல் இருக்கிற ராகு வந்து பாருங்கள், மேக்ஸிமம் 3ல் இருக்கிற ராகு ஒரு சில பேருக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்ல ஒரு சகோதரனை கொடுக்கும். பாவிகளோட சேர்ந்து இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரன் இல்லாமல் பண்ணும், இல்லை சின்ன வயசில் பிறந்து இறக்குறது, இல்லை தம்பி தங்கச்சியை இழந்து போகிறது, இல்லை அவங்களால பிரயோஜனம் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி எல்லாமே இந்த 11ல் இருக்கிற ராகு மட்டும்தான் செய்யுங்க. அதில் மாற்றமே கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு செய்யும், 11ல் இருக்கிற ராகு செய்யும். 6 10 விதி விலக்கு உங்களுக்கு. 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்தால் அவர் சுபகிரகங்களோட சேர்க்கை பார்வை தொடர்பில் இருந்து நெருக்கமான டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் அந்த ராகு திசையில் சம்பாதிக்க முடியும், செட்டில் ஆக முடியும். இது கண்டிப்பாக நடக்குங்க. இது ஒரு சில பேர்லாம் பாருங்கள், ரிஷபராசிக்காரங்க இந்த ராகு திசையில் நடுத்தருக்கு வந்து நின்றவங்களும் இருக்காங்க. நிறைய ஜாதகம் பார்க்க முடியுதுங்க. ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருக்கு வந்து நின்றவங்களும் இருக்காங்க. அந்த ராகு திசையில் ஒன்றுமே இல்லாமல் கோடீஸ்வரனாக மாறினவங்களும் இருக்காங்க. எப்படி மாறுறாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிப்பாங்க, ஒரு நட்பு வட்டாரம் கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சின்னதாக முதலீடு போடுவாங்க, பெரிய ஆளாக மாறுவாங்க, பெரிய கோடீஸ்வரனாக மாறுவாங்க. இதெல்லாமே இந்த ராகு திசையில் மட்டும்தாங்க நடக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ராகு லக்னத்திலேயோ 7ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் சிக்கல் தான். 8ல் இருந்தால் ஆயில் கண்டத்தெல்லாம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ராகு திசையில் உயிர் போகிற நிலைமைக்கு வந்ததெல்லாம் 8ல் இருக்கிற ராகு தான். அது ஒரு டேஞ்சரான சேர்க்கை. சனி ராகுலாம் இருந்தால் அந்த ஆயில் கண்டம், சனி செவ்வாய் ராகு காம்பினேஷனால் ஒரு சில பேத்துக்கு வரும் 8ஆம் இடத்துல. இதெல்லாமே அந்த ஆயில் பங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ராகு தான் கண்டிப்பாக அமையும். அதனால் இயற்கை சுபகிரகங்களோட ராகு சேர்றது ரொம்ப நல்லதுங்க. லக்ன சுபர்களோட சேர்றதை விட இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிச்ச புதன் இருந்தால் கூட, ராகு புதன் இருந்தால் கூட ஓகே தான். பட் வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, குருவோட தொடர்பு, சுக்கிரனோட தொடர்பு ராகுக்கு இருந்தால் தான் அந்த ராகு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு கோடீஸ்வர ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு ராகு எங்கே இருக்கார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ராகு கோடீஸ்வரனாக மாற்றணுமா கேட்டிங்கன்னா மாற்றாது. எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ராகு நடுத்தரில் நிறுத்துமா பார்த்தீங்கன்னா நிறுத்தாது. அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம், அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து கர்மா பொறுத்து தான். சரிங்களா? ராகு ஒரு சில பேருக்கு எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் ராகு இங்கே இந்த இடத்துல இருக்குது அங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அது ராகு எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ராகு சுபகிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டுருச்சுன்னா, அது 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருக்கிற ராகுவாக இருந்தாலும் சரி, விபரீத ராஜயோகமாக நான் ஒரு சடனாக கெட்டது நடக்கிற மாதிரி நடந்து உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ ராகு இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படும். ராகு வந்து பார்த்திங்கன்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ராகுக்கு வந்து 3 6 10 11ஆம் இடத்துல இருந்து அவர் சுபகிரகங்களோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அந்த ராகு திசை வந்துருச்சுன்னா, நான் சொன்னேன்ல அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் சேர்ந்து செவ்வாய் ராகு 4வது தசை வரும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 3வது ராகு தசை வரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது ராகு தசை வரும். அதேமாதிரி தவறான பழக்க வழக்கம் கொண்டு போகிறது ராகு தசை தாங்க. ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது, தவறான ஒரு கணவனாக இருந்தால் இன்னொரு மனைவி மேலே ஆசைப்படுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் இன்னொரு கணவன் மேலே ஆசைப்படுறது எல்லாமே இந்த இல்லீகல் கண்டக்ட், தவறான தொடர்பு கொடுக்குறது எல்லாமே இந்த ராகு திசையில் தான். அவர் நல்லவரோட சேர்ந்தால் அவர் நல்லவராக மாறிடுவார். கெட்டவரோட சேர்ந்தால் டெஃபினட்டாக அவர் இல்லாத பஞ்சாயத்து எல்லாம் கொண்டு வந்து ராகு திசையில் தாங்க நடக்கும். அதனால் பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.